சோஃபா வந்து இறங்கியதும் பேட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு நிகழ்வு தானே இது. 2004 நடந்தது. இன்னைக்கு இல்ல, 22 வருஷத்துக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் பேட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறாருன்னு சொன்ன உடனே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா. கையில காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாசத்துல முடிக்கிற வேலை அல்லது 3 மாசத்துல முடிக்கிற வேலை. வர்றவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட் வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிங்க தான் அந்த ஷீட் வாங்கி கொடுத்தாங்க. தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப புதுசா வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து நாம செய்யறோம். அதனால இது 3 வருஷமா நீடிக்குது. இன்னும் அந்த வேலையை நடக்கல, முடியல. ஒரு தலைமை அலுவலகத்தை செஞ்சு முடிக்க முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.